ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை துதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த ஆண்டு முழுவதும் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுங்க, இந்த ஆண்டு துவங்கின நாள் முதல் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு தொடங்கின நாள்ல இருந்து இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனையோ மரணங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். எத்தனையோ பிரயாணங்கள் நம்ம செய்திருக்கிறோம். எத்தனையோ விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன, அந்த தீங்கு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுக. எத்தனையோ பேர் மரணத்தில், எத்தனையோ வியாதியில மரித்திருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடந்த தோல்விகளை பிசாசு கொண்டு வந்து ஆராதிக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுவான், ஒரே ஒரு தோல்வி தான் கொடுத்துருப்பான். ஒரே ஒரு வேதனையான ஒரு பாதையை பிசாசு அனுமதித்து, பாரு நீ கர்த்தரை நம்பினியே, அதை தான் கண் முன்பதாக கொண்டு வருவார். ஆனால் கர்த்தர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்பார். பிசாசு என்ன பண்ணுவான், அதை மறைத்துருவான். இந்த காலை நேரத்தில் பிசாசுக்கு சொல்ல போறோம், நீ எனக்கு காட்டுகிற எந்த வேதனையான பாதைகள் அல்ல, கர்த்தர் செய்த ஆயிரமான நன்மைகளுக்காக நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனையோ அவர் செய்த நன்மைகளை நம்ம கணக்கிடவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள், எல்லாம் சொல்லுங்க, எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகளை என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கால்களை தள்ளாட விடாமல் நம்மை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. போகும்போதும் காக்கிறார், உறங்கும் போதும் காக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இதுவரை நடத்தின தேவனை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தார். ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாய் என்ன பண்ணுவோம், ஆர்ப்பரித்து இந்த பாடலை நம்ம பாடணும். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இணைந்து பாடுறது, தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்க்கை ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவர் ஒரு நன்மையாச்சும் எங்களுக்கு செஞ்சாரா, இப்படி தம்பி எங்களை பாட சொல்ற மாதிரியே சாணி தட்டுற மாதிரி என்ன பண்ணுவோம், கை தட்டுறோம். ஹல்லேலூயா. அப்படி இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பாடும் பொழுது, தேவனை நம்ம துதிக்கும் போது தெய்வ மகிமை நம்மை நிரப்பும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் நிறைவோடு சந்தோஷத்தோடு, ஒருவேளை நான் அடிக்கடி ஆராதனையில் சொல்ற காரியம் தான், ஹல்லேலூயா. ஆராதனை என்பதே ஒரு விசுவாசத்தின் அடையாளம் தான். சில அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலன்றக்காக என்ன பண்ணல, உலக மனிதர்களை போல நான் சோர்ந்து போய் நிற்கல. கர்த்தர் அதை செய்தார் என்பதை நான் ஆராதனை மூலமா என்ன பண்ண போறேன், அதை நான் விசுவாச அறிக்கையாய் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாரு, மோரியா மலையில போய் என்ன பண்ணாரு, ஆராதனை செலுத்துறார். தன்னுடைய ஒரே மகனை கர்த்தர், அவரோட வேதனையான ஒரு காரியம் தான், ஆனா சந்தோஷமா அதை என்ன பண்ணாரு, இந்த பாதையை கர்த்தருக்கு முன்பதாக செய்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகள் கடினமாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம நம்பி விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கும் போது, அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அதே ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்பி அவர் நம்ம நடத்த நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளை நம்ம நீக்கி கர்த்தர் செய்த நன்மைகளோடு இந்த ஆண்டுல இறுதியில் நம்ம சொல்லுவோம், இறுதி வரை என்னுடைய ஜீவன் பிரியும் வரை நான் உமக்கு என்ன பண்ணுவேன், ஆராதனை செலுத்துவேன். ஏன்னா எத்தனையோ நன்மைகளை எனக்கு என்ன செய்திருக்கீங்க, நீங்க செய்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. காலை தள்ளாட பாவத்திலிருந்து நம்மை விலக்கி மீட்டிருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதை நம்ம நினைத்து நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இறுதி வரை என் வாழ்வு இயேசுப்பா
தள்ளாட, கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் நாள் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை கர்த்தர் தேடின நாட்கள கரத்தில் காரி வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ. போகும் போதும் காக்கின்றார், உறங்கும் போதும் காக்கின்றார். போகும் போதும் திரும்பும் போதும், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னால் கரங்களை உயர்த்தியோ இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரி வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா உமக்குத்தானே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா. கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாயிருக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்க்கையோ இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. கர்த்தர் தேடின நாட்களெல்லாம் காரி வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசப்பா. போகும் போதும் காக்கின்றார். திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார். திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். இப்போதும் எப்போதும் இருக்கிறகளை உயர்த்தியோ இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா 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 உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை, இறுதி வரை என் வாழ்க்கை இயேசையா இயேசையா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்க்கை இயேசப்பா உமக்குத்தானே. இயேசப்பா இயேசப்பா உமக்குத்தானே. ராஜா இயேசு ராஜா உமக்குத்தானே. இறுதி வரை, இறுதி வரையோ என் வாழ்க்கை இயேசையா இயேசையா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்க்கை இயேசையா உமக்குத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் பொழுது, கர்த்தர் செய்த அதிசயங்களை நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் நன்றியால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என்னுடைய இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஒரு திருப்தியான ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறார் சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஊழிய பாதையில, குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில ஒரு திருப்தி, ஒரு சமாதானத்தை. இன்னைக்கு உலகத்துல மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் என்ன? திருப்தி. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா குறைவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்தியாய் கர்த்தரை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பண தேவைகள் வரும்பொழுது கர்த்தர் நம்மை திருப்தியாய் நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. மீதி துணிக்கைகளை கர்த்தர் எடுக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்பினவர்கள் ஒரு நாள் கர்த்தர் விற்கப்பட செய்கிறதில்லை. இன்னொரு பாடல் நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
மானிட்டரோட சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம். கர்த்தர் இந்த ஆண்டில் செய்த நன்மைகள் மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா எடுத்து மீதி எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. மீதி எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்திர பாதையில அவர்களுக்கு காடைகளை வரவழைத்து திருப்தியாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, திருப்தியாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகள் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கரங்களை தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார், புறப்பட செய்தாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார். பலவீனம் இல்லாமல் பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. கரங்களை உயர்த்தி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆட்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், பட்டாவால் உணவளித்தார்.
வாக்குத்தத்தத்துல ஒரு வாக்குத்தத்தம், நீடிய ஆயுள் தந்து உங்களை திருப்தியாக்கி நடத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். சில ஆசீர்வாதங்கள் இல்லைங்களா, இப்ப நீடித்த ஆயுள் தந்து நம்ம நிறைவோடு நடத்துகிறான்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் இங்க இருக்கிற எல்லாருமே இளமையான வயதில் இருக்கிறோம். ஆனா நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், நீடித்த நாட்களாய் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் முதிர் வயதிலையும் நான் கர்த்தரை துதிப்பேன். அதை நம்ம இப்பவே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை இப்பவே பார்த்து கர்த்தர் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் என்பதை நான் விசுவாசித்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம் தான் சிறந்த ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அல்ல, செய்ய போகிற மகத்துவங்களுக்காக ஆராதிக்கிற ஒரு அனுபவம் தான் விசுவாசத்தின் ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வரக்கூடிய நாட்கள்ல எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்லுகிறவங்கள கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். முதிர் வயதிலும் கர்த்தர் என்னை பசுமையாய் வாழ செய்வார். எனக்கு வியாதி இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள் தாமதித்திருந்தால் அது என்னுடைய முடிவல்ல, அது நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தத்தை நான் பார்க்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தந்த வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசத்தில் பார்க்கிறேன். என் வாலிபத்தில் பாவம் என்னை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாள் விடமாட்டார். ஏனென்றால் நான் அல்ல, நான் தேவனை சார்ந்திருக்கிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறபடினாலே நிச்சயமாய் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை திருப்தியாய் நடத்துவார். செங்கடல்கள் வந்தாலும் நான் கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. என் கரங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த கோலை நீட்டும் பொழுது, என் கரங்களை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் எனக்கு விரோதமாய் எனக்கு முன்பதாக நிற்கிற செங்கடல்களை பிளந்து எனக்கு பின்பதாக வருகிற பார்வோனின் சேனையை என் கண் முன்பதாக முடங்கடிக்க செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எப்ப விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீர்களோ உங்க ஆராதனையின் தன்மை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிற மகத்துவங்களுக்காக நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம் எனது மீட்புமானார், கர்த்தரின் வெளிச்சம் எனது மீட்புமானார், அவரின் ஜீவனும் வாழ்வின் பலனுமானார், அவரின் ஜீவனும். கரங்களை தட்டி என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் துதித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் துதித்திடுவேன். தீயோரின் உடலை விழுங்க நெருங்குகையில், தீயோரின் உடலை விழுங்க நெருங்குகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள், இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் துதித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார் எல்லாமே செய்து நான் துதித்திடுவேன். பாட எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், பாட எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது, என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு. அறிக்கை செய்வோமா? எல்லாமே செய்து நான் துதித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவார்
பாடிடுவேன், ஆடல் பாடிடுவேன், நடனம் பாடிடுவேன், ஆடல் பாடிடுவேன், நடனம் பாடிடுவேன். எனக்கு எதிரான மனிதன் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதன் முன்னிலையில் என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என் தலை நிமிர சொல்லலாமா? எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்து நான் வெற்றிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்து நான் எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்து நான் வெற்றிடுவேன். எல்லாம் செய்து நான் வெற்றிடுவேன். எல்லாம் கூடாதது 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 ஆனந்த பலியிடுவேன். சொல்லலாமா? அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன். ஆடல் பாடிடுவேன், நடனம் பாடிடுவேன். ஆடல் பாடிடுவேன், நடனம் பாடிடுவேன். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில், எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையை என் தலை உயரச் செய்வார், வெற்றி காண செய்வார். என் தலை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்துதான் முடித்திடுவேன்.
கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரின் ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். அவரின் ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். நல்ல கரங்களை உயர்த்தி நமக்குள்ளாக நம்பிக்கையை உறுதியை அதிகப்படுத்துகிற தெய்வ பிரசனம், தெய்வ சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு புதிய பலன். நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், நம்ம பலவீனப்பட்டிருக்கலாம், நம்ம காயப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையை நான் நிமிர்த்துவேன், நான் உயர்த்துவேன். நீ வெட்கமடைய உன்னை நான் விடமாட்டேன். உன் கால்களை நான் விலக்கி உன்னை பாதுகாப்பேன். உன் இருதயத்தின் ஏக்கங்களை நான் நிறைவேற்றுவேன். உன் காயங்களை நான் மாற்றுவேன். நம்மை நடத்துகிறவர், நமக்கு வாக்கு தத்தங்களை சொல்லி நிறைவேற்றுகிற தேவன். மனிதர்கள் நாம செய்யும் பொழுதுதான் நமக்கு கைமாறாக செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்கூட்டியே இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நான் நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன். அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஒன்றே ஒன்று, அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சூழ்நிலைகளை பார்க்காமல் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்படியேனும் அவர் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதனால் உம்மை நம்புவேன். மனிதர்களை நம்பலப்பா, சூழ்நிலைகளை நம்பல, உம்மை நம்புகிறேன் சொல்லுங்க. ஏசப்பா, உம்மை நம்புகிறேன். என்னுடைய குடும்பத்தை அல்ல, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை அல்ல, என்னுடைய கணவனை அல்ல, என்னுடைய மனைவி அல்ல, என்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்த என்னை வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன். அவர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன். விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. சொன்னானாவே நீ கட்டளையிட்டால் நிற்குமே. நீ சொன்னானாவே நீ கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன். எதிர்ப்பு இருந்த காலவில் ஆராதனையில் சொல்ல போகிறீங்க, மனிதர்களை நம்பவில்லை அப்பா, குதிரைகளை நம்பவில்லை அப்பா. ஆண்டவரே, என்னை நடத்தினவர் ஏழைகளின் பலனாய் இருக்கிற கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ ஜீவனுள்ள தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவரே, உலகத்தின் 4 திசைகள் அடைபட்டாலோ, 4 இடங்களில் உதவி வரலாலும் பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி தருகிற தேவனை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, எல்லாரும் பரிபூர்ண ஹல்லேலூயா. தேவாதி தேவனே
சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாயில திறந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி உம்மை எல்லாரும் சத்தத்தோட உங்க சத்தம் பெருகட்டும். சபையில துதி எழுபடும், நம்முடைய சத்தம் பெருகணும். இன்னும் சத்தமாய் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய் உம்மை இன்னும் ஒரு பிசினஸ் சத்தமாய் உம்மை நம்புவே, உம்மை சபையாய் இணைந்து அப்பா உங்களை நம்புவோம், உங்களை நம்புறோம்ப்பா, நம்புறோம்ப்பா. என் வாழ்க்கையில இன்னும் சத்தமாய் உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உங்களை நம்புவோம், உங்களை நம்புறோம், உங்களை நம்புறோம், உங்களை நம்புறோம், உங்களை நம்புறோம்ப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை நம்புறோம்ப்பா, உங்களை நம்புறோம்ப்பா, இன்னும் உறுதியாய் நம்புகிறோம். ரகடரவா ஷகடரவா குதிரைகளை நாங்கள் நம்பலப்பா, ரதங்களை நாங்கள் நம்பல அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை நம்புகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டின் இறுதியில் நம்மிடம் எதிர்பார்க்குற ஒரு காரியம், நம்ம ஆரம்பத்தில் இருந்த இந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து போய் கொண்டிருக்கிறதா இல்லைன்னா குறைந்து போய் கொண்டிருக்கிறதா? மனிதனுடைய வார்த்தையினாலே சூழ்நிலையினால நம்ம தேவ சித்தத்திற்கு மாறாக நம்ம சோர்ந்து போய் இருக்க எலியாவை போல ஒரு வேளை நம்ம நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறேன், இன்னும் அதிகமாக நான் ஓட போகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரே ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். உம்மை குறித்ததான தேடல், உமக்காய் நான் செய்கிற ஊழியங்கள், மனிதனுடைய வார்த்தைகள், மனிதர்களை நாம் நம்பவில்லை ஆண்டவரே, சூழ்நிலைகள் நாங்கள் நம்பவில்லை, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பவில்லை, உண்மை நம்புகிறோம். இன்னும் அதிகமாய் நான் ஓட நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னும் அதிகமாய் நம்முடைய நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொருடைய நாட்களும் நம்முடைய நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம இதுவரை ஓடின ஓட்டத்தை குறித்து பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் நாம் ஊழிய பாதையில் செய்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் என் நாட்கள் முடியும் வரைக்கும் அப்பா, என் நாட்கள் முடியறதுக்குள்ளாக உமக்காய் இன்னும் அதிகமாய் ஓடுகிறேன். என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய பொருளாதாரத்தினாலே, என்னுடைய வாழ்க்கையினாலே ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தினாலே, என்னுடைய பிள்ளைகள் மூலமாக அப்பா ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நான் பிரதிபலிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் இந்த ஆண்டில் இந்த கடைசி மாதத்தில் சுட்டரிக்கிறேன். ஒரு புதிய கிருபை வருகிற நாட்கள் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஒரு மனம் உண்டாகட்டும், வாலிபர்களுக்குள்ளாய் ஒரு மனம் உண்டாகட்டும், சபைகளுக்குள்ளாய் ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஊழியங்களில் உண்டாகட்டும், கிளை சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், பெண்கள் ஊழியத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. சபை ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லா மனுஷீக ஆலோசனைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ரபா ஷெகடரே மதுரபா ஆவியானவரே, மாம்ச எண்ணங்கள், கிரியை செய்கிற எல்லா மாம்ச எண்ணங்கள் அழிக்கப்படும்படிக்காக ஓ நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எத்தனை பேர் நான் சபையோடு இணைந்து தேவ தரிசனத்தை நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறேன். தேவ திட்டம் சபையில் இருக்கிறது, தேவ திட்டம் ஐக்கியத்தில் இருக்கிறது, கூடுகையில் இருக்கிறது அப்பா ஆண்டவரே. நான் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல நாம் அவைகளுடைய அவயங்களாக இருக்கிறோம். என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய அவயம் என்ன என்பதை அறிந்து ஒரு அவயத்தை குறித்து இன்னொரு அவயம் குறை சொல்லாதபடிக்கு நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட ஒரு அவயம் பாடுபடும் பொழுது முழு சரீரமும் அல்ல பாடுபடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவரே சபையிலே நாம் பிரிந்திருக்கிறோமா? ஒரே சரீரமாய் ஒரே அவயமாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சிந்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் எல்லாம் சொல்ல போகிறோம், நானும் ஆண்டவரே இந்த சபையோப்பா உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற குறைகள் நிறைவுகள் எதுவற்றிலும் ஆண்டவரே எதுவாய் இருந்தாலும் அப்பா அதெல்லாம் நான் மறந்தப்பா ஆண்டவரே, பலவீனப்படுகிற அவயங்களை நான் பலப்படுத்தி அப்பா ஆண்டவரே, அவர்களோடு நானும் பாடுபட்டப்பா தேவ வார்த்தை நான் நிறைவேற்றுவேன் சொல்லுகிறவர்களை இரண்டு கரங்களை உயர்த்தி ரகடரபா ஷகடரபா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. மாம்சங்கள் அழிக்கப்படட்டும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனோ அது சமாதானம் என்று நம்ம பார்க்கிறோம். ஜீவ சிந்தை, ஆவின் சிந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படி
நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன். மனிதர்களை நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை, குதிரைகளை நம்பவில்லை, ஏழைகளின் பலன் நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை உறுதியாய் சார்ந்திடுவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிற அடையாளம் என்னன்னா, வேதம் சொல்லுகிற நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல், ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை மாத்திர நம்புவேன் அப்படின்னா உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். மாம்சத்தை நான் ஆண்டவரே அப்பா, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கனிகள் ஒன்றுமே எனக்குள்ள மேற்கொள்ளக்கூடாது அப்பா. மன்னிக்கிற குணாதிசயங்கள் பெருகும்படிக்காக ஆண்டவரே அப்பா, பிறரை ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாய் பலப்படுத்துகிற ஒரு அப்போஸ்தலர் ஊழியத்தை, அபிஷேகத்தை இந்த ஆராதனையில இந்த காலவேளை கர்த்தர் நமக்கு ஈவா இரக்கமாய் தந்தார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளாய் தொடர்ந்து ஓடக்கூடிய அன்பு, விட்டு கொடுக்கிற ஒரு கிருபை, ஓ தேவ மகத்துவம், மன்னிக்கிற குணாதிசயங்கள், ஆண்டவரே அப்பா, எரிச்சல்கள் மாறுகிற ஒரு அனுபவம், அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு ஆண்டவர் தந்தபடி நான் நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ உம்முடைய கனி, ஓ ஆவின் கனி, ஆவின் கனியினாலே சந்தோஷம், சந்தோஷம் நிறைவாய் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தருகிற சந்தோஷம் மனிதர்களால் கொடுக்க முடியாத சந்தோஷம், ஒரு சமாதானம், குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை, ஓ கேள்விக்குண்டான பதில், தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். கனியின இருதயங்கள், மாம்ச எண்ணங்கள் அழிக்கப்படுகிற ஒரு நேரம் இது. ரகடரமா ஷெகடரமா ஓ ரிகடரமா, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு விசுவாசத்தின் ஆழத்துல கர்த்தர் பொருளாதார ரீதியில அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார், உடைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வாதத்தை, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு ஜீவியத்தை, பண விரியத்தை, ஓ பலவீனங்கள் வருகிற எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றி பலத்தை தந்து ரகடரமா ஷெகடரமா. ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ளுகிறோம், 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 பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓ கற்பங்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஓ ரகர ஷகடரமா, ஓ மலட்ட தன்மை ஓ உன்னுடைய சந்ததியில இல்லை, கர்த்தர் அதை திறக்கிறார். விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓ விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும் என்று நம்ம பார்க்கிறோம். ரகடரமா ஷகடரமா, ரகடரமா ஷகடரமா. ஆண்டவரே டாக்டர்களுடைய எல்லா ஆண்டவரே ரிப்போர்ட்ஸை கர்த்தர் மாற்றனே நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் டாக்டர்களை நம்பல, ஓ உங்களை நம்புகிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கும்படிக்காக ஆண்டவரே இந்த கால வேளையில் எல்லா ரிப்போர்ட்ஸ் மாறும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரகடரமா ரிகடரமா ஷகடரமா துரபா. செபித்து முடிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர், எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த 12 மாதங்கள் எங்களை நடத்தி நம்முடைய விதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, எங்களை பலப்படுத்துனீர் அப்பா, உடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே, எங்களை ஜெனிப்பித்தீர் ஆண்டவரே அப்பா. இந்த காலவேளையில் அப்பா மீண்டும் அந்த ஆண்டவரே உடைய உடன்படிக்கை, உடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைவு கூற தொடர்ந்து ஓடப்பா. ஆண்டவரே எங்களை பலவீனப்படுத்துகிற, எங்களை ஆண்டவரை சோர்வடை செய்கிற எல்லா பலவீனங்களை நாங்கள் அவிழ்த்து ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை துவங்குகிறவரும் எங்கள் ஓட்டத்தை முடிக்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஜீவ பலியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மூலமாய் நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஆராதனை வந்து எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.